கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரியம்மன் கோவிலில் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பண்ணாரியம்மனிடம் சிறப்பு பூஜையில் வைத்த அம்மனின் நெற்றி பொட்டு காசு அனைத்து பக்த கொடிகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஸ்ரீ பண்ணாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் CS மனோகர், பொதுச் செயலாளர் ராம்குமார், பொருளாளர் பொன்னுசாமி, அமைப்பாளர் வாசுதேவன், துணை செயலாளர் நடராஜ், துணை செயலாளர் செல்வராஜ், துணை பொருளாளர் கிஷோர், துணை அமைப்பாளர் அனில்குமார், அசோக், முத்து, சசி மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர். दूरमात्रापगामी दशामङ्गुलोवेदं सुगं तञ्जवनोगरम् आग्नेयकं सर्वदेवाना दूतोत्तरप्रदाः समर्पयामि पिडिगदन्नुरेवमै कुलं வேகமா போயிரு தாங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பக்தர்கள் பொட்டுக்காசை பிரசாதமாக நம பார்வதீபதகே அரஹர மகாதேவா. பேர் அன்பு சார்ந்த பக்த கோடி பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம். நமது அருள்மிகு ஸ்ரீ கோவை பண்ணாரியம்மன் திருக்கோவிலிலே 25ஆம் குண்ட திருக்கல்யாண உற்சவ வைபவத்தில் இன்று முதநாளாக இன்று மகா கணபதி வேள்வியும் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சுவாமியுடன் நெத்தி பொட்டுக்காசு என்று சொல்லக்கூடிய கோல்டு காயினும் மற்றும் சுமார் 1600 பேருக்கு மகா அன்னதானமும் நடைபெற்று மிக சீரோடும் சிறப்புடன் திருவிழாவானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கோவிலே என்ன ஒரு சிறப்பு என்றால், சத்தியமங்கலத்திலே எழுந்தருளும் பண்ணாரியம்பிகையின் மறு உருவமாக அனைவரும் தன்னுடைய தாயாக இந்த பண்ணாரியம்மனை மனதார வேண்டி வணங்கி அனைத்தோடு ஒத்துழைப்போடும் இந்த திருவிழாவானது சீரோடும் சிறப்புடன் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த திருவிழாவை கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களும் பரீட்சையிலே மாணவர்கள் நல்ல படிப்பும் விவாகம் ஆவதற்கு அதிசீக்கிரமேவே விவாகம் நடைபெறும், அதிசீக்கிரமேவே புத்திரபாக்கியங்கள் அதிசீக்கிரமாகவே கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை போன்று தொழிலில் இருக்கக்கூடிய சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று மெய்யுடன் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த திருவிழாவில் அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல கோவை ஸ்ரீ பண்ணாரியம்மனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி.
கோவை கணபதி மாநகர் கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலின் 25ஆம் ஆண்டு குண்டம் திருவிழா திருக்கல்யாண உற்சவம் இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாக வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை கணபதி ஹோமத்தோடு பூஜைகள் தொடங்கப்பெற்று இப்பொழுது சுமார் 1600 பேருக்கு மேல் வந்து பூஜையில் கலந்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் பூஜையில் வைத்த நெற்றி பொட்டுக்காசு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அனைவருக்கும் சிறப்பானதொரு அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடைபெறும். 108 திருவிளக்கு வழிபாடு, அதன் பின்னர் பரதநாட்டியம், வள்ளி கும்மி, தீர்த்தக்குடம், அக்னிச்சட்டி, பால் குடம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாவாக நடைபெற உள்ளதால் பக்தர்கள் திரளாக வந்திருந்து அம்மனை தரிசித்து அருள் பெறுவார்கள். அதேபோன்று பாரதி நகர் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலிருந்து மாவிளக்கு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பக்தர்கள் வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை அள்ளி கொடுக்கும் கோவை ஸ்ரீ பண்ணாரி அம்மனை தரிசித்து சிறப்பானதொரு திருவிழாவை நடத்தி கொடுக்க வர வேண்டுமாய் திருக்கோவில் கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். ஓம் சக்தி பராசக்தி. வருகின்ற 22ஆம் தேதியன்று இரவு சுமார் 9 மணி அளவில் திருக்கல்யாண உற்சவமானது வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. கோவை மக்களை வருக வருக என்று வரவேற்று திருக்கோவில் கமிட்டியார் சார்பாக வருக வருக என்று மீண்டும் அழைக்கின்றோம். நன்றி. ஓம் சக்தி பராசக்தி.